எல்லாருக்கும் ஹாய். நான் இன்னைக்கு என்ன ட்ரை பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு உருண்டை குழம்பு தாங்க ட்ரை பண்ணேன். கடலை பருப்பும் துவரம் பருப்பும் ஈக்குவலாக எடுத்துட்டு அதை ஒரு 2 மணி நேரமோ அது கூட 4 வத்தலையும் சேர்த்து ஊற வச்சு எடுத்துட்டேங்க. அதை ஒரு ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக சோம்பு சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேங்க. அதோட ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக பூண்டு, தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை, மல்லியெல்லாம் சேர்த்துக்கிறேங்க. கடைசியில் கொஞ்சம் தேங்காய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி தனியாக வச்சுக்கிறேங்க. அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், கடுகு, வெந்தயம் போட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேங்க. அதையும் சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கிட்டேங்க. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேங்க. அதையும் இதோட சேர்த்து இதுக்கப்புறமா மசாலா சேர்க்க போகிறோங்க. உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டேங்க. நான் கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருந்தேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கிட்டேங்க. உருட்டி வச்சுருந்த உருண்டையெல்லாம் அதுக்குள்ளே சேர்த்து மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சுக்கிட்டேங்க. தேங்காய் கொஞ்சமாக அரைச்சி வச்சுருந்தேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டேங்க. பருப்பு உருண்டை குழம்பு ரெடி.